ஆபிரகாமின் விசுவாசம் வாக்குத்தத்த சந்ததியை கொண்டு வந்தது. அன்னாளின் விசுவாசம் தீர்க்கதரிசி சாமுவேலை கொண்டு வந்தது. எலியாவின் விசுவாசம் உள்ளங்கை மேகம் பெருமலையை கொண்டு வந்தது. மோசேயின் விசுவாசம் 40 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களை வனாந்திரத்திலே வழிநடத்த முடிந்தது. யோசுவாவின் விசுவாசம் சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தியது. தாவீதின் விசுவாசம் கோலியாத்தை வீழ்த்தியது. பேதுருவின் விசுவாசம் படகு நிரம்பியது. பவுலின் விசுவாசம் சிறைச்சாலையின் கதவு அஸ்திபாரங்கள் அசைந்தது. பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயர் 11வது அதிகாரம் 1 வசனம் இவ்வாறு சொல்கிறது: விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. மேலும் ரோமர் 8வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது: நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் வாழ்வில் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.